السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. نحمده ونصلي على رسول الكريم أما بعد فقد قال الله تعالى في القرآن العليم في القرآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ثم لتسألن يومئذ عن النعيم صدق الله العلي العليم. وعن ابن عباس رضي الله تعالى عنهما قال النبي صلى الله عليه وسلم نعمتان مغبون فيهما كثير من الناس أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. قال ربي اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما ربي زدني علما ربي زدني علما وارزقني فهما. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. لا إله إلا أنت سبحانك إني كنت من الظالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أو كما قال رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தம். சலாத்தும் சலாமுன் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை அப்படியே பின்பற்றி வாழ்ந்து மறைந்த சத்திய சஹாபாக்கள், தாபிஈங்கள், தபா தாபிஈங்கள், நல்லவர்கள், ஷஹுதாக்கள், வலிமார்கள், ஷேகுமார்கள், குதுமார்கள், உலமா பெருமக்கள், இந்த சிறப்புமிக்க இந்த ஜும்மாவிலே அமர்ந்திருக்கும் நம்முடைய அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய அருளும் கிருபையும் குறையின்றி நிறைவாகட்டுமாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, தாய்மார்களே, இந்த ஜும்மா உரையில் ஆரோக்கியமாக வாழ்வோம் என்ற ஒரு தலைப்பின் கீழ் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள நான் ஆசைப்படுகிறேன். அன்புக்குரிய பெரியோர்களே, சகோதரிகளே, தாய்மார்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் நிறைய இடங்களில் சொல்லி காட்டுகிறான். அதில் ஒரு இடம் என்னவென்றால் சும்ம லதுஸ்அலுன்ன யௌமைதின் அனின் நஈம், அந்த நாளில் இம்மையில் உங்களுக்கு வழங்கப்பட்ட அருள் கொடைகளை பற்றி நிச்சயமாக நான் விசாரிப்பேன் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையிலே குறிப்பிட்டு காட்டுகிறான். எந்த ஒரு அருள் கொடை? இந்த ஆயத்துக்கு விளக்கம் எழுதக்கூடிய இமாமுகள் சொல்வார்கள், அருள் கொடை என்றால் நிறைய இருக்கிறது. அதில் சிறந்த அருள் கொடை என்பது ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்று சொன்னார்கள். இந்த உலகத்திலே வாழும்போது ஏதாவது ஒரு நோய்கள் வந்துவிட்டால் நம்முடைய நிலைமை அப்படியே மாறிவிடுகிறது. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கடுமையான வயிற்று வலியில் வேதனையோடு மரண தருவாயில் நெருங்கிக் கொண்டு இருக்கிறார்கள். இந்த செய்தியை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரிகிறது. ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களை பார்ப்பதற்காக வேக வேகமாக ஓடோடி வருகிறார்கள். நபி அவர்கள் வந்து ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருடைய நெஞ்சிலே கையை வைத்துக் கொண்டு அல்லாஹும்ம இஷ்ஃபி அல்லாஹும்ம இஷ்ஃபி அல்லாஹும்ம இஷ்ஃபி, உனக்கு வழங்கப்பட்ட இந்த நோயை அல்லாஹ் குணப்படுத்துவானாக, இந்த நோயிலிருந்து அல்லாஹ் உன்னை பாதுகாப்பானாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஸஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலாவுடைய நெஞ்சிலே கை வைத்துக் கொண்டு அல்லாஹும்ம இஷ்ஃபி என்ற துஆவை ஊதி அவர்களுக்கு ஆறுதலான வார்த்தை சொன்னார்கள். ஸஅத் இப்னு அபி வக்காஸே, நோயை கண்டு நீங்கள் பயப்பட வேண்டாம். நோய் என்பது ஒரு சோதனை, பாவத்தினால் ஒரு சோதனை அல்ல. சில நபர்களுடைய
நிறைய யாராவது மிகப்பெரிய பாவிகளாக இருப்பார்கள். ஆனால் அந்த பாவிக்கு அல்லாஹ் மிகப்பெரிய அந்தஸ்து அல்லாஹ் வச்சிருப்பான். கடைசி நேரத்தில் அந்த பாவிக்கு அல்லாஹ் கொடுக்கக்கூடிய ஒரு நோயை கொடுத்து அல்லாஹ் எப்படி எதிர்பார்க்கிறான், என்னிடத்தில் கேள், உனக்கு வழங்கப்பட்ட அந்த நோயினால் உன்னுடைய வேதனை எந்த அளவுக்கு இருக்கும் என்பது எனக்கு தெரியும், அதை நான் உணர்ந்து இருக்கிறேன். அதனால் நீ என்னிடத்தில் கேட்டால் உனக்கு காத்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த அந்தஸ்து உனக்கு கிடைக்கும் என்று சில நபர்களுக்கு அல்லாஹ் நோய்களை கொடுப்பான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு மஸ்ஜித் நபவிக்கு தொழுகைக்கு வராங்க. தொழுகைக்கு வரும்போது ஒரு கயிறு ஒன்று கட்டப்பட்டு இருக்கிறது. எந்த அளவுக்கு கயிறுன்னா அங்கே தூண்கள்லாம் இருக்கும். அந்த தூண்ல இருந்து இன்னொரு தூண் பக்கம் கயிறை கட்டி இருந்தாங்க. அந்த கயிறை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கேட்டாங்க, இந்த கயிறை யாரு கட்டினாங்க அப்படின்னு கேட்டாங்க. அப்போது அங்க இருந்த சஹாபாக்கள் சொல்கிறார்கள், சையீபு ரலியல்லாஹு தஆலா அவங்க கட்டி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாங்க. இதுக்காக வேண்டி கேட்டாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், தொழுகையில எங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுரும், தொழுகையில எங்களுக்கு சோர்வு ஏற்பட்டுவிடும், அதனால அந்த சோர்வு வரும்போது நாங்கள் அந்த கயிறில் அப்படி நாங்கள் சாஞ்சிக்கிறோம் அப்படின்னாங்களாம். உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள், உங்களுடைய ஆரோக்கியத்தை நீங்கள் கெடுத்து விடாதீர்கள். சோர்வு உங்களுக்கு வந்தால் நீங்கள் கீழே அமர்ந்து தொழுவுங்கள், அதனால உங்களுக்கு ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அதே போலத்தான் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் பகல் ஃபுல்லா நோன்பு வைப்பாங்க, இரவு ஃபுல்லா நின்று வணங்குவாங்க. இந்த செய்தி கொஞ்ச நாளாவே நடந்துகிட்டே இருந்துச்சு. ஒரு முறை அவங்களுடைய மனைவி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்ககிட்ட வந்து குற்றச்சாட்டு வைக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ், இப்படி பகல் ஃபுல்லா நோன்பு வைக்கிறாங்க, இரவுல ஃபுல்லா நின்று வணங்குறாங்க அப்படின்னு சொல்லும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அம்ர் இப்னு ஆஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்களை அழைத்து இப்படி சொன்னார்கள், அம்ர் இப்னு ஆஸே, நோன்பு வைக்கலாம், நோன்பு வைப்பது நம்முடைய உடம்புக்கு ஒரு ஆரோக்கியம். நீங்கள் இந்த உடம்பு ஆரோக்கியமாக இருந்தால் தான் நோன்பு வைக்க முடியும். நீங்கள் தொடர்ச்சியாக நோன்பு வைத்தால் ஃபர்ல தவிர, எந்த நோன்பு, ஃபர்லான நோன்பை தவிர நீங்கள் சுன்னத்தான நோன்பை தொடர்ச்சியாக நீங்கள் வைக்காதீர்கள், ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வையுங்கள், அது உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கெடுத்துவிடும். நீங்கள் தொடர்ச்சியாக வைத்தால் அது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வினையாக வந்து நிற்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இரவுல நின்று வணங்குங்க, யாரும் கேட்பதில்லை, ஆனால் உங்களுடைய காலுக்கும் உங்களுடைய உடம்புக்கும் ஆரோக்கியத்தை கொடுங்க, உங்களுடைய உடம்புக்கும் உங்களுடைய காலுக்கும் உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் கொடுங்கள். நீங்கள் நின்று வணங்கினால் அதனால் பல விளைவுகள் ஏற்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வணக்கம் என்பது அல்லாஹ்வுக்கு மட்டும்தான், அதனால பொழுந்தனையும் நீங்க தொழுதுகிட்டே இருங்க, நோன்பு வச்சுக்கிட்டே இருங்க என்று மார்க்கும் சொல்லதல்ல, அல்லாஹ் சொல்லல, நபி அவர்களும் சொல்லல. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க, நீங்க இரவு ஃபுல்லா நின்று வணங்காதீங்க, நீங்க வணங்கினால் உங்களுடைய உடம்பு ஆரோக்கியத்தை நீங்கள் பார்த்து கொள்ளுங்கள், உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு வினையாக வந்து நிற்கும் என்று சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். வணங்கணும், தொழுகணும், இரவுல நேரம் கிடைக்கும் போது என்று தொழுகலாம், குர்ஆன் ஓதலாம், அப்படி இருந்தால் தான் நம்மளுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் சொல்வார்கள், அல்லாஹ்வுக்கு ரொம்பவும் பிடித்தமான ஒரு செயல் என்ன தெரியுமா, ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு ஹதீஸ்ல சொல்றாங்க, கால நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நிஅமத்தானி மக்பூனன் ஃபீஹிமா கஸீரும் மினன் நாஸி, மனிதர்கள் அதிகமாக இரண்டு அருள் கொடை விஷயத்தில் வீணாக ஆகிவிட்டார்கள், வீணாக்கி கொண்டார்கள். ஒன்று என்ன, ஆரோக்கியம். நம்முடைய உடம்பை பேண வேண்டிய விஷயத்தில் நாம் சரியான முறையில் பேணினால் நம்முடைய உடம்பு என்பது ஆரோக்கியமாக இருக்கும், எந்த நோயும் வராது. நம்மளுக்கென்ற ஒரு தூக்கம்
ஒரு ஓய்வு, ஒரு லெஸ்ட் ஒன்று கிடைக்கும் போது அதை சரியான முறையில் நான் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். இந்த 2 விஷயத்தில் மனிதர்கள் வீணாக்கி விட்டார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு என்றால், அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, நீங்க அல்லாஹ்ட்ட அதிகமா ஆஃபியத்தை நீங்க கேளுங்க அப்படிம்பாங்க. ஆஃபியத் என்றால் என்ன? முழு ஆரோக்கியம், நோய் நொடி இல்லாமல் வாழ்வதுதான் ஒரு ஆஃபியத். அந்த ஆஃபியத் எதெல்லாம் அடங்கும்? மறுமையில கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு, இம்மையில் இருக்கக்கூடிய கஷ்டம், துன்பம், கபருடைய வாழ்க்கை எல்லாமே நீங்கிவிடும். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அடிக்கடி துஆ செய்வாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் எங்களுக்கு ஆஃபியத்தை வழங்குவாயாக, எங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவாய் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். நாமும் அல்லாஹ்ட்ட அதிகமாக துஆ செய்ய வேண்டும். நோய்களை பார்க்கும் போது, அதோட நிலைமைகளை பார்க்கும் போது உடம்பெல்லாம் நடுங்குகிறது. ஒருத்தருக்கு கால் இல்லை, அவரை பார்க்கும் போது பரவாயில்லை, அல்லாஹ் நம்ம நடக்க வச்சிருக்கான, காலை கொடுத்து நடக்க வச்சிருக்கான அப்படிங்கிறோம். ஒரு ஆளு கண் இல்லை, அல்லாஹ் எனக்கு கண் பார்வையை கொடுத்திருக்கிறான், அது எவ்வளவு பெரிய விஷயம். 2 கையும் 2 கால் இல்லாமல் வாழ்கிறார்கள். அவர்களை பார்க்கும்போது நம்முடைய நிலைமை பரவாயில்லை, அவர்களை போன்று இல்லாவிட்டாலும் அல்லாஹ் நம்மள கைகால சுகத்தோடு அல்லாஹ் நம்மளை வச்சிருக்கானா என்பது பார்க்க வேண்டும். ஆரோக்கியத்துக்காக வேண்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக துஆ செய்திருக்கிறார்கள். உங்களுடைய உங்களுக்கு உணவு தயாராக இருக்கும் போது, அந்த நேரத்தில் உங்களுக்கு ஏதாவது சிறுநீரோ மலமோ வந்துவிட்டால் அதை கழித்துவிட்டு நீங்கள் உண்ணுங்கள். அதை கழிக்காமல் தன்னுடைய சிறுநீரை அடக்கி கொண்டு, மலத்தையும் அடக்கி கொண்டு அந்த உணவை உண்டால் உங்களுக்கு அதனால் ஏற்படக்கூடிய குடல் நோய் என்பது அதிகமாக ஆகும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். பள்ளிவாசலுக்கு வாரோம், தொழுக நேரம், தக்பீர் கட்டியாச்சு, கடுமையான பசி, கண்ணை கெட்டுது, அந்த மாதிரி சூழ்நிலைகள் இருந்தாலும் நீங்கள் உங்களுடைய உடம்புக்கு ஆரோக்கியத்தை கொடுங்க என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். தொழுகை உற்றணும். பசி மயக்கம், நம்மளுடைய பசி மயக்கம் அதிகமாக ஆகும்போது, நம்முடைய கைகால்களால் நடுங்கி இருக்கும் போது, அந்த நேரத்தில் தொழுகையை விட்டு நாம் பசியை நாட வேண்டும். பசி சாப்பிட்டா தான் உடம்பு என்பது ஆரோக்கியமாக இருக்கும். வெறும் வயிற்றோடு நீங்கள் என்ன அமல் செய்தாலும் அதை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெண்மணியை பார்க்க போறாங்க. உம்மு சாயிப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. கடுமையான காய்ச்சல் அவங்க இருக்கும்போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பெண்மணியை பார்த்து சொன்னாங்க, உம்மு சாயிபாவே நீங்க கவலைப்படாதீங்க, அந்த காய்ச்சலை அல்லாஹ் குணப்படுத்துவான், உங்களுக்கு குணப்படுத்துவான். அந்த காய்ச்சலுடைய நோயிலிருந்து அல்லாஹ் உங்களுக்கு முழு ஷிஃபாவையும் முழு ஆரோக்கியத்தையும் உங்களுக்கு தருவான். அந்த காய்ச்சலினால் நீங்கள் அல்லாஹ்வை திட்டி விடாதீர்கள். அந்த காய்ச்சலின் காரணத்தினால் சொல்லுவாங்கல்லாம், காய்ச்சல் எந்த அளவுக்கு அடிக்கும் அப்படின்னா, கடுமையான காய்ச்சல், சில பேர்களுக்கு உடம்பெல்லாம் நடுங்கும், கைகால்கள்லாம் நடுங்கும், அந்த அளவு கடுமையான காய்ச்சல். அந்த காய்ச்சலில் அவர்களும் ரொம்பவும் வேதனைப்பட்டார்கள். அவர்களை பார்த்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி சொன்னாங்க, காய்ச்சல்ல கொஞ்சம் நீங்க சபூர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி பொறுமையா இருங்க. அந்த பொறுமையாக இருந்தீர்கள் என்றால் அல்லாஹ் அந்த நோயை குணப்படுத்துவான் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த புனிதமிக்க ஆஷுராவுடைய ஒரு நாள்ல தான் சில நபிமார்களுக்கு அல்லாஹ் சில நோய்களில் இருந்து அல்லாஹ் குணப்படுத்தினான். எந்த அளவுக்கு என்றால், நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஒரு நோய் ஒன்று வந்தது. அந்த நோயினால் அவங்களுடைய சாம்ராஜ்யமே அழிந்து போனது. மக்கள் எல்லாம் அவர்களை விட்டு விரண்டு ஓடினார்கள். தன்னுடைய பிள்ளைகளும் விரண்டு ஓடினார்கள். சொந்த மந்தம், அண்டை விட்டார் எல்லாருமே ஓடிவிட்டார்கள். அவர்களுக்கு துணையாக இருந்தவர்கள் அவருடைய மனைவி மட்டும்தான்.
அவருடைய மனைவி தன்னுடைய கணவருக்கு அந்த கடுமையான நோயினால் பாதிக்கப்பட்டு இருக்கும்போது கூட தன்னுடைய கணவருக்கு அருமையான ஆறுதல் வார்த்தைகளை சொன்னார்கள். கணவரே, நீங்கள் கவலைப்படாதீர்கள், அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய இந்த நோய் என்பது ஒரு பரக்கத், ஒரு நிஅமத். அல்லாஹ் உங்களை நேசிக்கிறான். இந்த நோயினால் அல்லாஹ் உங்களை பிரியப்படுகிறான். நீங்கள் கவலைப்படாதீர்கள், நீங்க சபூர் செய்யுங்க, அல்லாஹ்வுக்காக வேண்டி இந்த நோயை குணப்படுத்துவான் என்ற அந்த ஆறுதலான வார்த்தைகளை அய்யூப் அலைஹிஸ்ஸலாமுடைய மனைவி தன்னுடைய கணவனுக்கு சொல்லும் போதே அவர்கள் பொறுமையோடு ஏற்றுக்கொண்டார்கள். கடைசி நேரத்தில் தன்னுடைய உடம்பிலிருந்து புழுக்கள் எல்லாம் அரித்து விட்டது. இதைய கல்புக்கும் நாக்குக்கும் மட்டும்தான் இடைவெளி இருக்கிறது. அல்லாஹ்ட்ட கேட்டார்கள், யா அல்லாஹ், உன்னை துதிக்கின்ற நாவையும் உன்னை நினைக்கின்ற கல்பு மட்டும்தான் உயிரோடு இயங்கிக் கொண்டு இருக்கிறது, அதை மட்டும் நீ விட்டு என்னோட உடம்புல நீ எல்லாத்தையும் எடுத்துக்க என்று சொல்லும் போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தி அல்லாஹ் ரொம்ப சந்தோஷப்பட்டான். அந்த வார்த்தையை சொல்லும் போது அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லும் போது அல்லாஹ் ரொம்பவும் சந்தோஷப்பட்டான். அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து அல்லாஹ் சொன்னான், அய்யூபே, உங்களுடைய குதிங்காலைகளை நீங்கள் அந்த இடத்துல அடியுங்கள், குதிங்காலை நீங்கள் அந்த இடத்துல அடியுங்கள். குதிங்காலை கொண்டு அடித்தார்கள். தண்ணீர் பீச்சென்று ஊற்று மாறி வந்தது. அந்த தண்ணீரை அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் குளித்து கொண்டார்கள். குளித்து விட்டு தன்னுடைய உடம்புல இருக்கக்கூடிய எல்லா நோய்களும் குணமாகிவிட்டது. குணமாகப்பட்ட நாளும் அந்த ஆஷுராவுடைய நாள். அப்ப இந்த ஆஷுராவுடைய நாளில் நம்மளும் நோயாளிகளாக நம்ம எல்லாம் இருக்கிறோம். அதே மாதிரி யா அல்லாஹ், அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அந்த ஆஷுராவுடைய நாள்ல எந்த அளவுக்கு நோயினை குணப்படுத்தினாயோ அதே மாதிரி எனக்கும் நீ நோய்களை குணப்படுத்துவாயாக என்று நாம் இந்த ஆஷுராவுடைய 10வது நாள்ல நாம் அல்லாஹ்ட்ட கேட்கணும். 10வது நாளில் தான் அந்த ஆஷுராவுடைய நாளில் அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய முழு நோயும் குணமாக்கப்பட்டு மக்கள் எல்லாம் சென்று வந்தார்கள். அவருடைய மகன் வந்தான், அவருடைய பிள்ளைகள் வந்தார்கள், சொந்த பந்தங்கள் வந்தார்கள், ஊர் மக்கள் வந்தார்கள். அவர்கள் முதல்ல ஆட்சியில் எப்படி சாம்ராஜ்யத்தில் எப்படி கண்ணியமாக இருந்தார்களோ அதே ஆட்சி அவர்களுக்கு மறுபடி வந்த நாளும் அந்த ஆஷுராவுடைய நாளில் தான். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மக்களுடைய தொல்லைகள் தாங்க முடியாமல் அவர்கள் ஒதுங்கி போனார்கள், மக்களை வெறுத்தார்கள். அந்த வெறுப்பின் காரணமாக நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மீனுக்கு கட்டளையிட்டு அந்த மீன் என்பது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை விழுங்கியது. இந்த அளவுக்கு என்றால் யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த மீன் வயிற்றில இருக்கிறாங்க. எத்தனை நாள்? 40 நாள். கடுமையான இருட்டு, ஒண்ணுமே இல்லை, கடுமையான இருட்டு. 40வது நாளில் தான் நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீன் வயிற்றிலிருந்து வெளியே வருகிறார்கள். வெளியே வரும்போது நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு இருந்தாங்க. ஒரு ஆளை ஒரு ரூமில் அடிச்சு வச்சா எப்படி இருக்கும்? ஒரு நாள் ஃபுல்லாக வேத்து வீர்த்து விறுவிறுத்து ஒன்றுமே இல்லாமல் ஆயிரும், உடம்புலாம் பலகீனமாயிரும். 40 நாள் அவருடைய உடம்பு எப்படி இருக்கும்? நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் 40 நாள் மீன் வயிற்றில் இருந்து வெளியே வரும்போது கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு வெளியே வந்தார்கள். வெளியே வரும்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கென்ற சுரைக்காய், இன்னைக்கு சுரைக்காய் மரம்னா இப்படி காய்க்குது, கொடி மாதிரி தானே காய்க்கும், கொடி மாதிரி தானே அங்கங்கே கட்டி போட்டிருப்பாங்க. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவருடைய நோயை குணப்படுத்துவதற்காக வேண்டி, அவருடைய உடம்பு ஆரோக்கியம் பெறுவதற்காக வேண்டி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்திலே தான் சுரைக்காவை அல்லாஹ் அறிமுகப்படுத்துகிறான். சுரைக்காய் சாப்பிட்டா அது ஒரு சுன்னத்து. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சாப்பிட்டுருக்காங்க. ஹதீஸில் 2 விதமான ஹதீஸ் இருக்குது. தண்ணீர் பழம் என்று சொல்வார்கள், இன்னொரு சுரைக்காய் என்று சொல்வார்கள். நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் காலத்தில தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சுரைக்காய் செடியை வளரச் செய்து நபி யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த காயை உண்டு அவர்களுக்கு ஆரோக்கியம் வழங்கப்பட்ட நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள்ல தான். அப்ப இந்த ஆஷுராவுடைய நாள்ல நாம் அல்லாஹ்ட்ட அதிகமாக கேட்கணும், யா அல்லாஹ், எனக்கு முழு ஆஃபியத்தை நீ தருவாயாக, முழு ஆரோக்கியத்தை எனக்கு நீ தருவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் கேட்க வேண்டிய நேரம் இந்த ஆஷுராவுடைய நேரம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனாவுக்கு வருகிறார்கள்.
மதீனாவுக்கு வந்த உடனே ஹிஜ்ரத்துடைய பயணம் மேற்கொண்டு மதீனாவுக்கு வந்தார்கள். மதீனாவுக்கு வந்த உடனே சில நாட்களில் கடுமையான காய்ச்சல். எந்த அளவுக்கு காய்ச்சல் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஒவ்வொரு காய்ச்சலுக்கு ஒவ்வொரு பேர் ஒன்று வச்சிருப்போம். அந்த காய்ச்சல் என்பது உடம்பெல்லாம் வீங்கி வெடிக்கக்கூடிய அளவுக்கு அந்த நோய் ஒன்று இருந்துச்சு. மதீனாவில் கடுமையான நோய். சஹாபாக்கெல்லாம் அரண்டு போயிட்டாங்க. கேட்டாங்க, யா ரசூலல்லாஹ், இது என்ன ஒரு நோய்? இந்த நோயை நாங்கள் பார்த்ததே இல்லை எங்களுடைய வாழ்நாளில். மக்காவில் இருந்து ஹிஜ்ரத் செய்து மதீனாவுக்கு வந்தோம். மதீனாவிலே சில நாட்களில் சில சஹாபாக்கெல்லாம் உடம்புகள் வீங்கி வெடிக்கக்கூடிய அளவுக்கு காய்ச்சல் எல்லாம் வந்துவிட்டதே என்று அந்த நோயோடு கவலையோடு இருந்தவர்கள் சஹாபாக்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அல்லாஹ்வுக்காக நீங்கள் பொறுமையா இருங்க. அல்லாஹ் ஒரு சோதனை ஒன்று கொடுக்கிறான் என்றால் அந்த சோதனைக்கு அப்பாரமாக ஒரு வெற்றி ஒன்று இருக்கும். நீங்கள் அதை மறந்து விடாதீர்கள். அல்லாஹ் ஒரு நோய்க்கு பின்னாடி அல்லாஹ் ஒரு சுகத்தை ஒன்று வைத்திருப்பான். அந்த சுகம் என்பது நீண்ட நாள் வரை இருக்கும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லிவிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கு இருந்த சஹாபாக்கள் அந்த கடுமையான நோய்க்காக வேண்டி துஆ செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த மாதிரி நோயை நானும் பார்த்ததில்லை, இதற்கு முன்னாடி இருந்த நபிமார்களும் பார்த்ததில்லை. உடம்பெல்லாம் வீங்கி வெடிக்கக்கூடிய அளவுக்கு காய்ச்சல் இருந்து கொண்டு இருக்கிறது. யா அல்லாஹ், இந்த நோயை விட்டு என்னுடைய சமுதாயத்தை நீ பாதுகாப்பாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடம் நிறைய துஆ செய்தார்கள். இப்போ நம்ம அல்லாஹ்ட்ட நிறைய துஆ செய்யணும். அப்போ துஆ செய்யக்கூடிய ஒரு நேரம், புனிதமான நேரம் என்றால் அது வெள்ளிக்கிழமை என்று சொல்வார்கள். அது வெள்ளிக்கிழமையில அது ஒரு ஆஷுராவுடைய நாள். ஆஷுராவுடைய வெள்ளிக்கிழமை தான் ஆஷுராவுடைய நாள். இன்னைக்கு 10வது நாள். அந்த வெள்ளிக்கிழமை தான் உலகம் அழியக்கூடிய நாள். வெள்ளிக்கிழமை தான் ஆஷுராவுடைய நாள் வந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் படைக்கப்பட்ட நாளும் ஆஷுராவுடைய நாளில் தான். ஒவ்வொரு நபிமார்களுக்கும் ஒவ்வொரு அந்தஸ்துகள் வழங்கப்பட்ட நாளும் ஆஷுராவுடைய நாளில் தான். அப்ப இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது அவ்வளவு மிகப்பெரிய ஒரு சிறப்புக்குரிய ஒரு நாள். இந்த நாளில் தான் இஸ்லாமுடைய மார்க்கம் என்பது முழுமையாக ஆக்கப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் வஹி இறங்கப்பட்டதும், தௌராத் வேதம் இறங்கப்பட்டதும், இன்ஜில் வேதம் இறங்கப்பட்டதும், ஜபூர் வேதம் இறங்கப்பட்டதும் இந்த ஆஷுராவுடைய நாளில் தான். அப்ப இந்த ஆஷுராவுடைய நாள்ல நாம் அதிகமாக அல்லாஹ் அதிகமாக கேட்க வேண்டும். யா அல்லாஹ், எனக்கு ஆஃபியத்தை நீ வழங்குவாயாக, முழு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக, நோய் நொடி விட்டு நீ பாதுகாப்பாயாக, முழு சுகத்தை எங்களுக்கு வழங்குவாயாக என்று நாம் அல்லாஹ்விடத்தில் அதிகமாக நாம் துஆ செய்ய வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாம் கால ரப்பி ஷ்ரஹ் லி சத்ரி வயஸ்ஸிர் லி அம்ரி வஹலுல் உக்ததம் பில் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லுவான் 16வது ஜுஸ்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு நாக்கில் ஒரு நோய் ஒன்று இருந்துச்சு. அது என்ன ஒரு நோய் என்றால் திக்கு நோய் என்று சொல்வார்கள். திக்கி ஒரு வார்த்தை பேசுனாங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும், டக்குன்னு பேச முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், எனக்கு கல்வி ஞானத்தை அதிகமாக்குவாயாக, என்னுடைய நாக்கில் இருக்கக்கூடிய முடிச்சு நீ அவுப்பாயாக என்று மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இப்படி துஆ செய்தார்கள். துஆ செய்துவிட்டு எந்த நபிமார்களும் இப்படி ஒரு துஆ கேட்டதல்ல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்ட்ட கேட்டாங்க, யா அல்லாஹ், ஃபிரௌன்ட்ட பேச போவதற்கு எனக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, ஃபிரௌன்ட்ட பேசுறதுக்கு கொஞ்சம் பயமா இருக்கு, அதனால நீ என்ன செய்ய, என்னுடைய சகோதரனை ஹாரூனை நபியாக மாற்றி எனக்கு துணையாக கூடு என்று சொன்னார்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம். அந்த மூசா அலைஹிஸ்ஸலாம் கேட்ட துவாவும் அவருடைய துவாக்களும் அங்கீகரிக்கப்பட்ட நாளும் அந்த ஆஷுராவுடைய நாள். எந்த நபிமார்களும் இப்படி கேட்கல, என்னுடைய சகோதரனையோ என்னுடைய சகோதரியோ எனக்கு நபியாக நீ மாற்றிக்கூடு என்று எந்த நபியும் கேட்கவில்லை. ஆனால் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மட்டும் கேட்டார்கள். அவர் கேட்கட்ட துவாவும் ஒப்புக்கொள்ளப்பட்ட நாளும் அந்த ஆஷுராவுடைய நாளில் தான். ஃபிரௌனு அல்லாஹ் நோயை ஒரு ஆளு கொடுத்துட்டான் அப்படின்னா நம்ம என்ன செய்வோம், அந்த நோயினால கவலைப்படுவோம். பொதுவாகவே ஒரு நோய் ஒன்று வரும்போது அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் அனைவருக்கும் ஒரு சோகத்தை உண்டாக்கும். இந்த நோய் வந்துருச்சா,
அந்த நோய் வந்துருச்சா, அதுக்குள்ளே ட்ரீட்மெண்ட்லாம் எடுப்பாங்க. கடைசி நேரத்தில் ஏதாவது ஒன்று மாற்றங்கள் ஏற்படும். எல்லாருக்குமே ஒரு கவலைகள் இருக்கும், வெளியே சொல்ல மாட்டாங்க, மேலோட்டமாக பேசுவார்கள். ஆனால் உள்ள இருக்க கவலையை அல்லாட்ட மட்டும்தான் சொல்லுவாங்க. ஃபிரௌனு அல்லாஹ் நோயை அவனுக்கு கொடுக்கல, நோயே இல்லாமல் வாழ்ந்தான். கடைசியில் நான் தான் ரப்பு அப்படின்ட்டான். ஆனால் ரப்புக்கு மகளா, நான் தான் ரப்பு அப்படின்ட்டான். அல்லாஹ் அவனை எப்படி கேவலப்படுத்தினான்? அப்பவும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு மனிதனுக்கு ஆரோக்கியத்தையும் கொடுப்பான், நோயையும் அல்லாஹ் கொடுப்பான். அதை ரெண்டையும் நான் புரிந்து கொள்ள வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள், ஒரு மனிதனுக்கு நோய் என்பது அவனை பக்குவப்படுத்துகிறது என்று சொல்வார்கள். ஒரு ஆளுக்கு நோய் வந்துருச்சுன்னா அவருடைய பாவத்தை அழிக்கக்கூடியது என்று சொல்வார்கள். அவர் செஞ்ச பாவத்துக்கு இந்த நோய் வந்திருக்கு என்று சொல்வார்கள். அப்படி அல்ல. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு நோய் வந்துச்சே, அவங்க பாவம் செஞ்சாங்களா? இல்லையே. கடைசி நேரத்தில் சக்கராத்து நிலைமையில் கிடக்கும்போது கடுமையான காய்ச்சலில் இருந்தாங்களே, தொழுகைக்கு வர முடியாத சூழ்நிலையில் இருந்துச்சு. 2 சஹாபாக்கள் தோளில் கையை போட்டு தன்னுடைய கால்கள் கீழே 2 பெருவரெல்லாம் அப்படியே தடவிக்கிட்டே வந்தாங்களே, நடக்க முடியலையே. அவங்களுக்கு நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் தானே. ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு நோய் என்பது ஒரு மனிதனுக்கு வந்துவிட்டால் அந்த நோயினால் அல்லாஹ் அவனை பிரியப்படுகிறான், இந்த நோயாலையும் அல்லாஹ் அவர்களை பிரியப்படுகிறான். ஒரு ஆளுக்கு நோய் ஒன்று வந்துருச்சுன்னா நம்ம பொதுவாகவே நம்மகிட்ட இருக்கக்கூடிய பழக்கம் என்ன, நம்ம என்ன சொல்வோம், அவர் பாவம் செஞ்சாருப்பா அதனால அல்லாஹ் அவர் கொடுத்துருக்கான் அப்படி இந்த வார்த்தையும் கூட நம்ம சொல்லக்கூடாது. பாவத்தினால் ஏற்படக்கூடிய நோய் என்பது வேறு, அல்லாஹ்வால் விரும்பி சந்தோஷப்படக்கூடிய நோய் என்பது வேறு. ஒரு ஆளுக்கு அல்லாஹ் நோயை கொடுத்துட்டான் அப்படின்னா அந்த நோயினால் அல்லாஹ்வை மறந்திருப்பார்கள். அந்த நோயை கொடுக்கும்போது அல்லாஹ்வுடைய சிந்தனை கொஞ்சம் அதிகமாகும், அல்லாஹ்வுடைய நெருக்கம் இன்னும் அதிகமாகும். யா அல்லாஹ் இந்த நோயை என்னை தந்துட்ட, இன்னும் குணப்படுத்து. அப்படிங்கும்போது அல்லாஹ்வுடைய நெருக்கமும் அவருடைய நெருக்கமும் அதிகமாகும் போது அல்லாஹ் சந்தோஷப்படுகிறான். சந்தோஷப்பட்டு அவர்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை முழு ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் கொடுக்கிறான். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அவங்க அல்லாஹ்ட்ட எப்படி துஆ செய்வாங்களாம், எப்படி வைதா மரில்து ஃபஹுவ யஷ்ஃபி. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்கிறார்கள், குர்ஆன்ல அந்த வசனத்தை அல்லாஹ் பதிவு செய்கிறான் 19வது ஜுஸ்ல, அல்லாஹ் எனக்கு நோயை ஒன்று கொடுக்குறான் அப்படின்னு எனக்கு தெரிஞ்சிருச்சுன்னா அந்த நோய் வருவதற்கு முன்னாடி அல்லாஹ்ட்ட கேட்பேன், யா அல்லாஹ் எனக்கு முழு ஷிஃபாவை எனக்கு கொடு, முழு ஆரோக்கியத்தை எனக்கு கொடு என்று நான் கேட்பேன் என்று நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா திருமறையில் சொல்வான் அல்லவா, வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்களே உங்களை கொலை செய்து கொள்ளாதீர்கள், நீங்களே உங்களை கொலை செய்து கொள்ளாதீர்கள். அப்படின்னா என்ன, நம்மளுக்கு அல்லாஹ் ஒரு நோயை கொடுத்துட்டாம் என்றால் அந்த நோயினால் நீங்கள் உங்களை கொன்று விடாதீர்கள். நம்மளுக்கு ஒரு நோய் ஒன்று வருது, ஒரு கவலை ஒன்று வருது, ஒரு முசீபத்து ஒன்று வருது அப்படின்னா அந்த இதுலேயும் அப்படி இருந்து நம்முடைய தன்னைத்தானே நாம் கொன்று விடக்கூடாது. வலா தக்துலு அன்ஃபுஸக்கும், நீங்களே உங்களை கொலை செய்து விடாதீர்கள். அல்லாஹ் அந்த அருள்கொடை பற்றி நாளைக்கு மறுமையில் விசாரிப்பான். உனக்கு வழங்கப்பட்ட அருள்கொடையில் முதல் அருள்கொடை ஆஃபியா. ஆஃபியத் என்றால் ஆரோக்கியம். அந்த ஆரோக்கியத்தை நீ எப்படி பயன்படுத்தினாய், உன்னுடைய உடம்பை நீ எப்படி பயன்படுத்தினாய் என்பதை பற்றி நாளைக்கு மறுமையில் அல்லாஹ் விசாரிப்பான். நம்ம ஏதோ சாப்பிட்டோம், ஏதோ உண்டோம், ஏதோ உறங்கணும் என்பது மட்டுமல்ல, நம்முடைய உணவுடைய பழக்க வழக்கம் என்பது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போல இருக்க வேண்டும். காவயிறு உணவு, காவயிறு காலி, காவயிறு தண்ணி. அளவுக்கு மீறி நாம் சாப்பிடும் போது அது நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படும். நம்மளுக்கு பிடிச்ச உணவை நம்ம உண்ண வேண்டும், பிடிக்காத உணவை நாம் உண்ணக்கூடாது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எந்த விருந்து வீட்டுக்கு போனாலும் நபி அவர்களுக்கு அந்த உணவு பிடிச்சா சாப்பிடுவாங்க, பிடிக்கலையா, ஏன்னா பிடிக்கல அப்படிங்கும்போது நம்முடைய உடம்புக்கு பாதிப்பு ஏற்படும் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். சொல்லுவாங்க, மௌத்தை தவிர உங்களுக்கு ஆரோக்கியத்தை நீங்கள் உண்டாக்க வேண்டுமாம், உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய உங்களுடைய உடம்பும் கண்ணும் கைகால் எல்லாமே சீராக இருக்க வேண்டுமா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, கருஞ்சீரகம் சாப்பிடுங்க அப்படிங்கிறாங்க. கருஞ்சீரகம் நம்ம வீட்டிலையும் இருக்கு, நம்மெல்லாம் சொல்லுவோம், பிள்ளைகளுக்கு கொடுப்பாங்க, ஆரம்பத்தில் பிள்ளைகளுக்கெல்லாம் கொடுப்பாங்க. கருஞ்சீரகம்
அந்த கருஞ்சீரகத்தை நம்மெல்லாம் ஒரு வெறும் வயிற்றில் ஒரு ஸ்பூன் அள்ளி சாப்பிட்டாலே நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய அனைத்து நோய்களையும் அல்லாஹ் குணப்படுத்தி விடுவான். ரெண்டாவதாக சொன்னாங்க ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், தேனை நம்ம அப்பப்போ நம்ம எடுத்துக்கிறணும். தேனை அப்படியே சாப்பிடக்கூடாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, அந்த தேன் நக்கி சாப்பிடுங்க. நக்கி சாப்பிடும் போது அந்த தேனினால் உங்களுடைய உடம்பு உற்சாகம் ஏற்படும். உங்களுடைய உடம்புல இருக்கக்கூடிய சில நோய்களை விட்டு அல்லாஹ் உங்களை பாதுகாக்கிறான். இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை முறை. நீங்கள் கொஞ்சம் மருத்துவ முறையில் கொஞ்சம் எடுத்து பார்த்தோம் என்றால் நிறைய மருத்துவங்கள் அதில் இருக்குகிறது. அதே மாதிரி உணவுடைய பழக்க வழக்கத்தை நாம் எடுக்கும் போது காலையில் நல்ல உணவு, மத்தியம் நல்ல உணவு, இரவு கொஞ்சம் உணவு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஷாவுக்கு முன்னாடியே சாப்பிடுவாங்களாம். இஷாவுக்கு முன்னாடியே சஹாபாக்களுடைய காலத்தில் அப்படித்தான் அவங்க இருந்தாங்க. இஷாவுக்கு மகரிபு மட்டும்தான் வாங்க சொல்லுவாங்க. அப்போ மகரிபு வாங்க சொல்லும் போது இஷா தொழுகைக்கு வரும்போது அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா சாப்பிட்டு தொழுகைக்கு வருவார்கள். இஷா தொழுகை முடிந்த உடனே தன்னுடைய படுக்கறைக்கு சென்று விடுவார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, ஒரு மனிதனுக்கு நல்ல ஓய்வு நல்ல உறக்கம் வருகிறதா அது அல்லாஹ் கொடுத்த ஆரோக்கியம் என்று சொன்னார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். தூக்கம் என்பது ஒரு மனிதனுக்கு அவசியம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, இன்னைக்கு தூக்கம் இல்லாமல் அறகுறையாக வேலை பார்த்து மனக்கவலையினால் ஏற்படக்கூடிய அந்த வேதனை அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். மனவேதனை என்பது ஒரு மனிதனையே கொன்றுவிடும், அவனை பைத்தியமாக்கிறோம். அதனால தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லுவாங்க, நீங்கள் இஷாவுக்கு பின்னாடி அதிகமாக நீங்கள் பேசாதீர்கள், இஷாவுக்கு முன்னாடி நீங்கள் அதிகமாக தூங்காதீர்கள். இந்த ரெண்டையும் யார் ஃபாலோ பண்ணுகிறார்களோ அவருடைய உடம்பு என்பது முழு ஆரோக்கியமாக இருக்கும் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அன்புக்குரியவர்களே, அப்போ நம்முடைய உடம்பை பற்றி நாளைக்கு அல்லாஹ் விசாரிக்கும் போது நாம் ரொம்பவும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த புனிதமிக்க இந்த ஆஷுராவுடைய நாளில் இத்தனை நபிமார்களுக்கு அல்லாஹ் ஷிஃபாவை கொடுத்தான், ஆட்சியை கொடுத்தான், ஆட்சி அதிகாரத்தை கொடுத்தான், அந்தஸ்தை கொடுத்தான், அவருடைய இழந்த சொத்துக்களை மீட்டு கொடுத்தான். ஒரு நபிமாருடைய ஆபத்திலிருந்து அல்லாஹ் பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சூனியத்திலிருந்து அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் சூனியக்காரனை பார்த்து பயந்தார்கள், பயந்து நடுங்கினார்கள். அல்லாஹ் சொன்னா, மூசாவை ஏன் பயப்படுறீங்க, நான் இருக்கிறேன் அல்லாஹ், நீங்க பொறுமையா இருங்க, என் மேல நீ நம்பிக்கை வைங்க, என் மேல முழுமையான நம்பிக்கை வைங்க அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அல்லாஹ் ஆறுதலை கொடுத்தா. அந்த சூரியக்காரனை வென்று விழித்தவர்கள் அந்த சூரியக்காரனுடைய கூட்டத்தை அடியோடு அழித்த நாளும் இந்த ஆஷுராவுடைய நாள். இந்த ஆஷுராவுடைய நாள் தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வெற்றியும் வழங்கப்பட்ட நாள். அப்ப இந்த ஆஷுராவுடைய நாள் என்பது சாதாரண நாள் அல்ல. அந்த நாளில் நம்ம அல்லாட்ட அதிகமாக கேட்கணும், யா அல்லாஹ் எனக்கு முழு ஆரோக்கியத்தை வழங்குவாயாக. இப்போ இருக்கக்கூடிய நோய்களை பார்க்கும்போது கண்கள்லாம் கலங்குகிறது, என்ன செய்ய வேண்டும் என்று கூட தெரியவில்லை. பார்க்குறோம், கேன்சர் நோய், சுகர் நோய், கிட்னி ப்ராப்ளம், ஏதோ ஒன்று நரம்பு தளர்ச்சி, இப்படியெல்லாம் நோய்களை எல்லாம் பார்க்கும்போது ரொம்பவும் கவலையாகவும் ரொம்பவும் மனவேதனையாகவும் இருந்து கொண்டு இருக்கிறது. அல்லாஹ்ட்ட அதிகமாக நாம் துவா செய்ய வேண்டும். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் ஆஃபியா, யா அல்லாஹ் எனக்கு ஆஃபியத்தை நீ வழங்குவாயாக, முழு ஆரோக்கியத்தை எனக்கு வழங்குவாயாக என்று நாம் அல்லாஹ் இடத்துல கேட்கணும். சில நபர்கள்லாம் மலஞ்சலம் கலைக்கு செல்லும் போது கூட அவங்களால உட்கார முடிய மாட்டேங்குது. எவ்வளோ பெரிய வேதனை பார்க்குறோங்களா? ஆஸ்பத்திரியில் போய் நிலைமைகள்லாம் பார்க்கும்போது ஒவ்வொருத்தருடைய நிலைமைகளை பார்க்கும்போது அந்த வீட்லேயும் சில நோயாளிகள் வீட்டில் இருக்கும்போது அந்த சிறுநீர் கழிக்கும் போது அவங்களுடைய உட்கார்ந்து எந்திக்கும் போது உட்கார முடியலை அப்படிங்கிறாங்க. எவ்வளோ வேதனை! ஒரு மனிதனுக்கு மலமும் நீரும் ஃப்ரீயாக வந்துருச்சுன்னா நோயே வராது. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஒரு சஹாபியை பார்த்து சொன்னாங்க, உமர் அவர்களே, இந்த சஹாபி கடுமையான நோயால் பாதிக்கப்பட்டு ரொம்பவும் சக்கராத்து நிலைமையில கிடக்கிறாங்க அப்படின்னு சொல்லும்போது உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அவங்களை பார்த்து கேட்டாங்களாம், அவங்கள்ட்ட போய் கேட்டுட்டு வாங்க, அவங்களுக்கு மலமும் சிறுநீரும் எப்படி போகுதுன்னு கேட்டுட்டு வாங்க அப்படின்னாங்களாம். சஹாபி போனாங்க, போயிட்டு இப்போ விசாரிச்சுட்டு வராங்க, உமர் அவர்களே அவர்களுக்கு மலமும் சிறுநீரும் நன்றாக போகிறது, நன்றாக இருக்குகிறது என்று சொல்லும் போது இதை விட ஆரோக்கியம் வேறு என்ன வேணும் அப்படின்னாங்களாம். இன்னைக்கு அதனால தான் நம்முடைய சாப்பிட முன்னாடி, உணவுக்கு செய்யறதுக்கு முன்னாடி, தொழுகைக்கு வர்றதற்கு முன்னாடி
நம்முடைய பயணங்கள் செல்லும்போது ஏதாவது ஒரு சிறுநீரம், ஏதாவது ஒரு மலம் ஜலம் இது மாதிரி வரும்போது அடக்கிக்கிட்டு நீங்கள் எங்கேயும் செல்ல வேண்டாம். அது எல்லாம் முழுமையாக நீக்கிவிட்டு முழு ஆரோக்கியத்தோடு போங்க. அதில் இருக்க ஆரோக்கியம் வேறு எதிலுமே இல்லை. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்ட்ட இது அதிகமாக கேட்க சொல்லியிருக்கிறாங்க. நீங்கள் அல்லாஹ்ட்ட அதிகம் ஆஃபியத்துக்காக வேண்டி கேளுங்க, நோய் நொடிக்காக வேண்டி கேளுங்க, முசீபத்துக்காக வேண்டி கேளுங்க, ஷைத்தானுடைய தீங்குகளுக்காக வேண்டி நீங்கள் கேளுங்க. இந்த ஆஷுராவுடைய நாளில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகமாக துவா செஞ்சிருக்கிறாங்க. எந்த அளவுக்கு என்றால், யா அல்லாஹ், மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நீ வெற்றியை கொடுத்தாயோ, அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எந்த அளவுக்கு நோயிலிருந்து குணப்படுத்தினாயோ, அதே மாதிரி எனக்கும் என் சமுதாயத்துக்கும் நீ வழங்குவாயாக என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துவா செய்ததை போல வல்லோன் அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையில் நபி அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கும் எந்த அளவுக்கு முழுமையாக நோய் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தை வழங்கினானோ, அதே போல நாமும் இந்த உலகத்தில் வாழும் போது மனைவி மக்களோடு பேரம்பேத்திகளோடு எந்த விதமான நோய் நொடி இல்லாமல், எந்த விதமான கஷ்டங்கள் இல்லாமல், மன அழுத்தம் இல்லாமல், மனநோய் இல்லாமல் முழு ஆரோக்கியத்தோடு வாழக்கூடிய பாக்கியத்தை வல்லோன் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் இந்த ஊர்வாசிகளுக்கும் என்னுடைய பெற்றோர்களுக்கும் அல்லாஹ் வழங்குவானாக. ஆமீன். வாஹிரு தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா பரகாத்துஹு.